நான் வந்து ஒரு தமிழர், நான் திராவிடன் அல்ல என்பதை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து திமுக காரங்களுக்கு ஒரு இழப்பு, மாபெரும் இழப்பு. ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8% மேலே ஓட்டு வாங்குது. ஒரு ஐயா சீமானால் மட்டும், தமிழால் மட்டும், தமிழ் மொழியால் மட்டும், மொழி பற்றினால் மட்டுமே வந்து ஒரு கட்சி வந்து 8% மேலே ஓட்டு வாங்குது, அங்கீகாரம் பெற்றுக்கு. இனிமேல் அந்த கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு அலாதிக்க வெறுப்பு, ஒரு இழப்பு, மாபெரும் இழப்பு. அதனால் இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்கிறாங்க. இது 2026 தேர்தல் காலத்தில் மாபெரும் பின்விளைவுகளை உண்டாக்கும். திமுகவை தோற்கடிக்கிற செயல்களை வந்து நாம் தமிழர் செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு வருது. அப்போ வந்து அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பின்விளைவு உண்டாகும் தானே. அதனால் ஒரு காரணத்தினால 2026 நாம் தமிழர் ஓட்டை உடைக்கணும். உடைச்சி திமுக அந்த ஓட்டில் வெல்லணும். திமுக தான் தமிழ்நாட்டை ஆளணுன்ற ஒரு கனவு ஐயா ஸ்டாலின் அவர்கள்